yeah, let's celebrate TVK's victory, guys. எப்படி இருக்குன்னு பாதாம் கேசரி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து அமேசான் காடுகள்ல கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம அவரோட கொடி இந்த கலர் தான். எஸ், முதல் நாள் சட்டசபை அந்த விஷயத்தை முன்னிட்டு அதனுடைய ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் முன்னிட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி ஒரு அன்னதானம் சொல்லக்கூடாது, ஒரு தமிழக வெற்றி கழகம்னா ரொம்ப நல்ல கழகமா இருக்கு. வந்து நீங்க ஓட்டு போட்டீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஒரு மைல் தூரத்துல இருக்குது அவன் வீடு. கருணாநிதிக்கு பற்றி தேடி பொண்டாட்டி தெரியுமா? ஆமா, அவன் வீதியே ஒரு வீதி அவனுக்கு. அவன் சுயநலக்காரன், தன்னுடைய சுயநல புத்திக்காரன். நம்ம மௌனுக்காக இப்ப ஓட்டு வாங்க வந்தான். விஷ் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா? சந்தோஷம், நல்லா வரணும். நல்லது பண்ணுவாரா? ஓகே. நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு தான் போட்டீங்களா? உங்களுடைய அப்புறம்தான் உங்க பேரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சந்தோஷ் நினைக்கிறோம். நல்லது பண்ணுவாரா? பண்ணிதான் ஆகணும். அவரு நல்லது சொல்ற வாக்குறுதி எல்லாம் காப்பாத்துவாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஓகே, உங்களுக்கு பிடிக்குமா அவரை? ஆமா. ஓகே, டிவிகே செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ண போறீங்க? ரவா கேசரி பண்ண போறேன். எஸ், ரவா கேசரி. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு தெரியும். வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. இப்போ தான் நாங்கள் ஃபுல்லாக செலிப்ரேஷன், அந்த பட்டாசு வெடிச்சது எல்லாமே உங்களுக்கு இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ யா, லெட்ஸ் செலிப்ரேட் டிவிகேஸ் விக்ட்ரி காய்ஸ். இது என்ன ஆண்டி இப்படி பண்ணுறீங்க? வெண்ணெய் மாதிரி நெய் அப்போ ஒரு இதில் எடுத்தானா வலுவலு கை எல்லாம் பாதி வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படி ஃப்ரீசர் மாதிரி ஆயிடும். அதாவது அந்த இது மாதிரி பட்டர் மாதிரி. ஆமாம், பட்டர் மாதிரி ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் உருக்கிக்கலாம். அப்புறம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேசரி ஸோ ரவா கேசரி பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது ரெசிபி வீடியோ கிடையாது இது. ஸோ நம்ம கேசரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறோம், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோம்ன்ற vlog தான் இது. ஸோ நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஆஃப் கேசரிலாம் சொல்லலை. ஸோ ஒரு குட்டி குக்கிங் செஷன் முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போயிட்டு யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும். பாதாம் கேசரி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து அமேசான் காடுகள்ல கிடைக்கும். கொஞ்சம் டேஸ்ட் அந்த தட்டில் போடு. அதெல்லாம் கதம் இதுவே ஆரம்பம். நான் கேசரியை கேக் மாதிரி வெட்ட போகிறேன். ரோஸ் கேசரியா? அழகா 26 டப்பா அழகா சூப்பரா பேக் பண்ணிட்டோம். ஹோம்மேட் ஸ்வீட். இது என்ன கலர் ஆண்டி? சிகப்பு மஞ்சள். எதுக்காக? இது வந்து ஆரஞ்சு கலர். அது தெரியுது. எதுக்காக இந்த ரெண்டு கலரை போட்டிருக்கீங்க? கொடி, அவருடைய கொடி தானே. யாரோட கொடி? விஜய் சாரோடது. டிவிகே. ஸோ அதுக்காக நம்ம அவரோட கொடி இந்த கலர் தான். எஸ், ரெட் அண்ட் எல்லோ. பாதாம் அண்ட் ரோஸ் கேசரி. ஓகே, இதெல்லாம் போய் டொனேட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம்னு பார்க்கலாம். நாங்கள் ஆண்டி சொல்லிட்டு கதம் இதுவே ஆரம்பம். நாங்கள் ஆனால் இதுக்கு அன்னதானம் செய்யறதுக்கு கிளம்பிட்டோம். வாங்க, உங்கள் வீடியோவில் வரும் உங்களுக்கு.
வணக்கம் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிவிக்கோட முதல் நாள் சட்டசபை அந்த விஷயத்த முன்னிட்டு அதனுடைய ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் முன்னிட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி ஒரு அன்னதானம் சொல்லக்கூடாது, ஒரு பர்த்டேக்கு கேக் ஒரு செலிப்ரேஷன், அவ்வளோதான். ஒரு 26 பேருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த ஒரு ஸ்வீட் அண்ட் ஒரு சாப்பாடு, ஒரு வாட்டர் பாட்டில். ஜூஸ் கூட கொடுக்கலாம். வாட்டர் பாட்டில் தான் பெட்டர் ஆக்சுவலா, ஏன்னா அதுதான் ரியல் ஹைட்ரேஷன். ஜூஸ் குடி. ஸோ இது தமிழக வெற்றி கழக பூ மாதிரியே இருக்காதான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த பூவே அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்கு. ஆமா. அதனால இப்ப நம்ம போயிட்டு மழையூர்ல இருந்து திருவண்ணாமலை அந்த ரோடு அன்பார்ச்சுனேட் பீப்புள்ஸ்க்கு மட்டும் we are going to give food. யூஸ்ஃபுல்லா யாருக்கு கொடுத்தா பயனா இருக்கும் நீங்க பாருங்க, பார்த்து உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் டிவிகேயோட கவர்மெண்ட் ஃபார்மேஷனுக்கு மை வெற்றி தமிழ்நாடு .in அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அதுல போய் உங்களுடைய சஜஷன்ஸை வந்து சிட்டிசன் அப்படிங்கிற முறையில நீங்க சொல்லலாம். அதை எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்குவாங்க, நம்பலாம். நிறைய சஜஷன் ஆல்ரெடி வந்திருக்கு. தயவு செஞ்சு போய் பாருங்க, இது ஒரு புதிய இனிஷியேட்டிவ். ஸோ நம்ம எல்லாம் இனிமேல் வாய்ப்பு சொல்ற கம்ப்ளைண்ட்ல இருந்து, சஜஷன்ல இருந்து, இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து எல்லாமே சொல்லலாம். இவ்வளவு பெரிய கவர்மெண்ட்டை வந்து ஒரு 50 பேர் நடத்த முடியாது, அதான் உண்மை. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, டேக் கேர். அண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழ்நாடு வாழ்த்து. திருப்பியும் டீடூர் எடுத்துருக்க. அது வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் ஸ்பெஷலா நாங்க செஞ்சிருக்கோம். அதை வந்து எடுத்து வச்சுட்டோம்னு நினைச்சிட்டே வந்தோம், ஆனா எடுத்து வைக்கலையா. ஸோ அதனால அதை போய் சரி பண்ணிட்டு, ஆமா அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வரதை வந்து ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரஸன்டேஷன் பண்ணலாம். விஜய் வந்து கஷ்டப்பட்டு தான் போய் அந்த அரியன்ல அமர்ந்தார். அந்த மாதிரி சாப்பாடு கூட நாங்க வந்து 2வது தடவை போய் டீடூர்லாம் போட்டு அப்படிதான் வரணும்னு இருக்கு. அது வந்து நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன். ஆமா, வந்ததே அதுக்காக தான். கடைசியில ஸ்வீட் பாக்ஸ் இதுல வந்து மெயின் ஆளு வந்து பேபி ஆண்டி தான். அவங்க வந்ததே அது ஒரு யோசிச்சு பாரு. நடக்கிற வழியில் நான் தான் கொண்டு வச்சேன். அவ கரெக்டா வந்தோடனே அவன் எடுத்தாங்க. வீட்டு முடிச்சுட்டு பார்த்தா ரோட்ல வச்சுட்டு வந்துட்டா. நீ பாத்துக்கிட்டு செருப்பு போட போய் எதுக்கு ஏழு அப்படியே நேரம் கார் கொண்டு அங்க போயிட்டு திருப்பி நம்ம ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு திருப்பி வரலாம். அப்புறம் அப்படி வச்சுக்க, எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வச்சுக்க. சிப்பி சிப்பி ஹலோ. ரிலாக்ஸா இருக்கும். இந்த காசு பாருங்க, ஒண்ணே ஒண்ணு டிவிகே ஸ்டைல்ல yellow and red கேசரி, பாதாம் அண்ட் ரோஸ் கேசரி. பிரீத்தி அண்ட் பேபி ஆண்டி ஃபர்ஸ்ட் இந்த ஆண்டி கொடுத்துடலாமா? கொடு. வாட்டர் பாட்டில் ஒன்று. தமிழக வெற்றி கழக ஜெயிச்சதுக்காக ஸ்வீட் வீட்லயே பண்ணது. அது கலர்லயே இருக்கும், பொடி கலர்ல இருக்கும். பரவாயில்ல, எதனா ஹெல்ப்னா எங்களுக்கு வந்து நிக்கணும். கண்டிப்பா வருவாரு. தமிழக வெற்றி கழகம் தான் ரொம்ப நல்ல கழகமா இருக்கு. வந்து நீங்க ஓட்டு போட்டீங்களா? தமிழக வெற்றி கழகம். அவங்களும் அதுக்கு ஏன்னா மாற்றம் வரணும். ஊழல் பண்றே இது பண்றே பாக்கலாம், என்ன பண்றோன்னு பார்த்தா தெரியும். ரொம்ப சந்தோஷம். அவர் எப்போ வருவார் அந்த ஒரு வாரம் ஒரு இழுக்கு அடிச்சாங்க பாருங்க, அதை நினைச்சு மனசு வருத்தமா இருந்த மாதிரி இருந்தது. இப்பவும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சிஎம் சீட்ல உட்காந்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. சிட்டில இருக்கிற தாண்டி தமிழ்நாடு ஃபுல்லா கிராமம் நகரம் எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காருங்கிறதுக்கு அம்மாவே ஒரு உதாரணம். ஒரு பைசா செலவு இல்லாம வந்திருக்கிறாருன்னா இதை விட வேற என்ன வேணும்? கதம் கதம் இதுவே ஆரம்பம். நன்றி. தாவேக்கா அரிசி பருப்பு சாதம் போதும். இது வந்து டெஸ்டிங் லஞ்ச். மீன்ஸ் பசிக்குது, அதுக்குள்ள ஹோல்ட் பண்றோம். பேபி ஆண்டி ஸ்பெஷல். ஆமா, ஸ்பெஷலா எல்லாரும் தயார்.
இன்னைக்கு அரிசி நல்ல அரிசி. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. கொங்கு நாட்டு பாரம்பரிய உணவு ஊறுகாய். ஊறுகாவோட அது வந்து தமிழ்நாட்டுக்கே பாரம்பரியம். இப்பெல்லாம் வாங்கியாச்சு, கரெக்டா நம்ம கிடைச்சிருக்கு. பேபி ஆண்டி அதுக்கு பதில் கொடுக்கணும்ன்றது அது கிடைச்சே தீரும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அவங்க சொன்னது கரெக்ட், வீட்டுல செய்யலாங்கிறது ஓகே, பட் நம்ம எல்லாருக்கும் அந்த பொருளாதாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அதனால பேபி ஆண்டி கேசரி செய்வாங்க. இங்க உள்ள கிராமத்து மக்கள் வந்து இதுல பங்கெடுக்கிறதுக்காண்டி சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படியே வச்சு வேண்டிதான். ஓகே, வாங்க போய் கொடுக்கலாம். டிவிக்கு வின் பண்ணிருக்காங்கல்ல அரசியல்ல. விஜய் முதல்வர் இருக்காங்கல்ல, நாங்க தமிழக வெற்றி கழகத்துல வரோம். சரி, அதனால எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். டிவிக்கு முதல்வரா இருக்காருல்ல, உங்க கருத்து என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன். உங்க கருத்து என்ன? மாறணும். நல்ல சந்தோஷமா? சந்தோஷங்க. ஓ, இது பரவாயில்லையே. மாறணும். 62 இருந்து அனுபவிச்சுட்டு வராடுங்க. 3 பேர் அனுபவிச்சு, காங்கிரஸ், டிமுக, டிஎமுக, இவங்க 3 பேர் அனுபவிச்சுட்டு வராடுங்க. வேற யாரையும் விடுறது இல்ல. விடாது இதுக்கு. இப்ப வந்ததே எங்களுக்கு கோடி புண்ணியம். ஓ, உங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்யறதுக்குலாம் உங்களுக்கு நிறைய இது சலுகைகள் எல்லாம் கிடைக்கணும்னு விருப்பம். கடைகள் கிடைக்கப்பட போதும். மக்கள் நல்லா இருக்கணும், கடை இல்லாத இருக்கணும், வாழ்க்கை நல்லா வாழணும், இந்த தொல்லையெல்லாம் தீரணும். ஓகே, நல்லது செஞ்சா போதும். ஓகே, எங்களுக்கு அவர் நல்லது செஞ்சாவும் போதும். அச்சோ, தமிழகத்தில் உங்க தம்பிக்கு வாழ்த்து சொல்லுங்க. ஆமாங்க, எல்லாம் எங்க குடும்பமே அவருக்கு தாங்க. 9 ஓட்டு அவருக்கு தாங்க. ஓ, 9 ஓட்டு எங்களுக்கு அவரு தான். உங்க பேயா? நான் புடிச்சுக்கிறேன். பை இருக்கு, நீங்க புடிச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, அப்ப சின்ன தம்பி ஐயா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு விஜய் வந்ததுக்கு. விஜய் வரணுங்க, வேற ஆளு. இப்ப விஜய் வந்ததே ரொம்ப நல்லது. ஓகே, இவனுக்கு பாரு, போட்டி போட்டுட்டு ரெடிக்கிறானுங்க. ஏடிஎம்கே டிஎமுக கூடிக்கிறானுங்க. அவங்க முன்ன ஏடிஎமுக தான் அரசியல் பிரிச்சு, டிஎமுக தான் பிரிச்சு மக்களை முட்டாள் போட்டாங்க பாருங்க. அவன் புத்தே 1 மைல் தூரத்துல இருக்குது அவன் வீடு. ஓ, கருணாநிதிக்கு பற்றி எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? ஆமா, அவன் வீதியே ஒரு வீதி அவனுக்கு. அவன் சுயநலக்காரன், தன்னுடைய சுயநல புத்திக்காரன். நம்ம மௌனுக்காக இப்ப ஓட்டு வாங்க வந்தான். மக்கள் சும்மா இல்ல, ஒரே பக்கமா ₹1 இல்லாத ஓட்டு ஜெயிச்சாங்க. அப்பவும் கில்லிங்க, அப்பவும் கில்லிங்க. எங்க நாட்டுக்கு வந்தாங்க வரணும். அது போல ஆளுக்கு தாங்க வேணும். ரொம்ப நல்லா பேசுனீங்க ஐயா, ரொம்ப நன்றி. பேசுறேன், அவ்வளவு நொந்து போய்கிட்டு உடம்பு. எங்க வாழ்க்கை அப்படி. எனக்கு 72 70 நடக்குது. எங்களுக்கு வாழ்க்கை அப்படி ஆகி போச்சு. அது எம்ஜிஆர் இருக்கும்போது பரவாயில்லங்க, ஜெயலலிதா இருக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல. வீணா சாவடிச்சாடுங்க ஜெயலலிதாவை. அதுதான் அவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கணும். அவங்க அம்மால வாக்க அவங்க விஜய் எங்களுக்கு அதை காட்டி விட்டு எதனா பண்ணாங்கன்னா நல்லது. விஜய் வந்தது ரொம்ப நல்லது. நல்லது. ரொம்ப நன்றியா, பாக்கலாம். நன்றியா, நன்றி நன்றி. சரியா, கண்ணு தண்ணி கல்வி. அச்சோ, அழாதீங்க, நல்லது நடக்கும் எல்லாருக்கும். நல்லது நல்லது. ஓகே, நல்லது நடந்தாதான் நல்லது. அது திருட்டு தேவையான பசங்க எல்லாம் ஒழியணும். சரியா, வரையா? சரி சார். உங்க பேருனா? உங்க பேரு? சரி, இத தமிழக வெற்றி கழகம் விஜய் வின் பண்றது பத்தி உங்களோட கருத்து என்ன? உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. விஜய் வின் பண்ண சந்தோஷமா? இல்லாட்டி நீங்க அவர் வந்து நல்லா பண்ணுவாரு? 27 மாசத்துல வந்து முதல்வராகிறது ஒரு கட்சி தான். ஓ, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஓ, மாத்தி போட்டீங்க, பரவாயில்ல. ஆனா விஜய் நல்லா பண்ணுவாரா? ஆமா, என் பையன் கூட அதுதான் பூத் படமா நான் போனது கிடையாது. 49 வயசு ஆகுது, பூத் படம் போனதுல. எங்க பையன் வந்து அதுதான் தான் பூத் தான். என் பையன் வந்து இருந்தா எங்க வீட்டுல எங்க நான் ஒண்ணுதான் இல்லை. இதுல இறங்கிட்டு பாருங்க ரொம்ப. கட் பண்ணிட்டு நல்லது மட்டும் தான் போடுவேன். நம்ம அந்த கட்சி போடலன்னா
அப்படி இல்ல யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? செய்வாரு, கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும். ஆனா அவருக்கும் கொஞ்சம் டைம் தரணும், நம்ம அவசரப்படக்கூடாது. இந்த எலெக்ஷன் வந்து கஜானாவுல காலி ஆயிடுச்சு இல்லையா? ஆமா அதனால வந்து பொருளாதாரம் உங்களுக்கு கூட ஒண்ணுன்னா 10 ரூபா இடத்துல கை கொடுத்துருக்கு. ஆமா, கடன் வேற வச்சுட்டு போயிருக்காங்களே. ஆமா, கடனா வச்சுட்டு போய். ஆனா உங்க பேர் என்ன? செல்வன். செல்வன். விஜய் ஜெயிச்சதுக்காக அந்த கட்சியில வந்து பிரியாணியா ஆனா உங்க கருத்துக்கள் என்ன சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை. இல்ல நீங்க சொல்லலாம், நல்லா செய்வாரா மாட்டாரா இல்லாட்டி அந்த மாதிரி. பண்ண 2500 ரூபாய் அதை நிறைவேற்றினா போதும். ஓகே ஃப்ரீனாரு, அதை யூஸ் பண்ணா போதும். ஓகே. அதை விட்டு போனா அந்த மகளிருக்கு ஏசி பஸ் முதல் கொண்டு ஆமா சாதாரண மக்களுக்கு இருந்து ஏசி பஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணாரு இல்லையா? அதுவும் விட்டா போதும். இப்போ சொன்ன வாக்குறுதி 3 நிறைவேற்றினா நிறைவேற்றினா போதும். போதும். இப்போதைக்கு இருக்கணும், அதான் அவர் கைது போட்டு இருக்காதான். ஓகே அது வயசானா போதும். அப்புறமே இருக்கலாம் செய்வார். ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்கன்னா? செல்வன். செல்வன். ஓகே. அப்ப உங்க சந்தோஷம் தான் டிவிக்கே வந்ததுல. ஓகேண்ணா, நன்றிண்ணா, நன்றி நன்றி. அது ஐயா உங்க பேருயா? சின்ன தம்பி. சின்ன தம்பி. இப்பதான் இன்னொரு சின்ன தம்பி பார்த்து பேசிட்டு வரோம். இது புது காலனி, அந்த ஆவலூர்பேட்டை. உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. நான் இந்த டிவிக்கு வின் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் முதல்வரான உங்க கருத்துக்கள் எதுவும் இருக்கா? சரி, ஓகே. ஓட்டு போட்டீங்களா? டிவிக்கு விஜய் ஆக்டர். விஜய்க்கு தான் நம்ம. ஓ, நீங்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்களா? விசில் சின்னத்துக்கு தான் போட்டீங்களா? விஷ் பண்ணிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமா? சந்தோஷம். நல்லா வரணும். நல்லது பண்ணுவாரா? ஓகே, நல்லா பண்ணுவாரு, நல்லது செய்வாரு. சரி, ஓகேடா. ஏன்னா நம்மளால அவர் கஷ்டப்பட்டு புரியுதா? அவங்களாம் நம்மளோட வாழ்க்கை வச்சுக்கணும், கஷ்டப்பட்டு. ஓகே, நன்றிண்ணா. உங்க பேர் என்ன? ஏசுதாஸ் அண்ணா, டிவிக்கு வின் பண்ணதை பத்தி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. பெஸ்ட், சந்தோஷம். ஓகே, நீங்க யார் போட்டு போட்டீங்க? டிவிக்கே தான். சூப்பர். நல்லது பண்ணுவாரா? செய்வாரு. எதிர்பார்க்கணும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. உங்க கருத்துக்கள்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கொடுத்தாச்சு. ஓகேண்ணா, வரோம்ண்ணா. வரோம். பாய் பாய். பாய் ப்ரோ, வாங்க. முதல்வர் விஜய் ஜெயிச்சதுக்காண்டி நாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். சாப்பிடுங்க. நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அப்படியே ஆக்டர் விஜய் ஜெயிச்சதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களுடைய அப்புறம் உங்க பேரு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சந்தோஷ். எந்த ஊருப்பா நீங்க எல்லாம்? குந்தலம்பட்டு. ஓகே, விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறியா? நம்பிக்கை இருக்கு. டிவிக்கு ஃபேன். ஓ, ஓட்டு போட்டியா? நீ ஏன் ஓட்டு போட்டியா? ஓ, நீனும் 18 வயசு ஆலையா? சரி, அடுத்த வாட்டி வரும்போது டிவி கிட் போடுவியா? ஓகே, அவங்க நன்றி. பாய் சொல்லிடுங்க. ஏன் பேச மாட்டேறீங்க? உங்க பேர் என்னையா? பாண்டுரங்கன். நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு தான் போட்டீங்களா? இல்ல விஜய்க்காக தான் நம்ம. ஓ சரி, இப்ப என்ன கேள்வி நான் கேட்க வரேன்னா, விஜய் வந்து வின் பண்ணிட்டாரு. அவரு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? நல்லது பண்ணுவாரு. ஆண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, வைக்கப்படாதீங்க, சொல்லுங்க. நீங்க பாக்குறதுக்கு சொல்லுங்க. 5 பேர் விஜய் நல்லது பண்ணுவாங்களா இல்லையா? என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. செஞ்சா நல்லதுதான். செஞ்சா நல்லது. ஓகே, நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? விஜய் பிடிக்குமா? ஒரு மாதிரி சிரிக்கிறாங்களே. நெக்ஸ்ட் ஐயா கொடுத்துருவோம். ஐயா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாராம். ஓகே, ஆண்டி உங்க பேர் என்ன? என் பேர் மினிமா. முனியமா, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அவர் கம்பவுண்ட் விசில் தானா? சூப்பர். அவரு இப்ப ஜெய் 5 பேர் 6 பேர் உங்க குடும்பத்துல. ஓ, 6 பேரும் நீங்க விசிலுக்கு தான். ஆமா. ஓகே, விஜய் வந்து நல்லது பண்ணுவாரு. கொடுங்க. 5 பேர் எல்லாரும் கொடுத்துட்டு வரோமா? எல்லாரும் கொடுக்குறோம். ரொம்ப நிறைய பேருக்கு 20 பேருக்கு தான் கொடுக்குறோம். வீட்டுல உள்ள வந்தா எல்லாம் வாங்கிக்குவாங்க. இப்படி இருந்தா அப்படியே இல்ல போற வழியில இன்னும் 2-3 ஊருக்கு கொடுக்கணும். அதனாலதான் ஒண்ணு கொடுங்க. ஸ்வீட் தரோம். ஸ்வீட் மட்டும் தான் 3 பேருக்கு. இங்க வாங்க, பேசியே முடிக்காம ஓடுறீங்களே. கேள்வியே கேட்டு முடிக்கல அதுக்குள்ள. சரி, விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நல்லது போனதான் நாங்க நினைக்கிறோம். ஓகே, அதனால ஓட்டு போட்டிருக்கீங்க. சூப்பர். சரி, அதுக்கு சார்பா தான் உங்களுக்காக சாப்பாடு ஸ்வீட்ஸ்லாம் தரோம். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஓகே. சுத்துங்க. அப்படியே வெக்கப்படுறீங்களே. பாண்டுரங்கன் ஐயா, பாய். பேர் என்ன ஆண்டி? சந்திரா. சந்திரா. எந்த ஊரு நீங்க? கப்பலாம்பாடி. சரி, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க?
விசிலுக்கு தானா? சூப்பர். விசில் ஜெயிச்சது சந்தோஷமா? சூப்பர். அதுக்காக தான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட் தரோம். இது வந்து ஸ்வீட் பிரியாணி எல்லாம் இருக்கு, என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் விஜய் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்லது நினைக்கிறேன். ஏமா வந்தவங்களே வரணுமா? வராதுங்க எல்லாம் ஏடியா அங்க போறப்படியா வா. யார் ஐயா? வீட்டுக்காரர். ஓகே, அவருக்கு ஒரு கொடுத்துருவோம். வாங்க ஐயா கிட்ட கேட்போம். ஐயா உங்க பேர் என்ன? என் பேர் வரதான். வரதன். நீங்க யாருக்குன்னா ஓட்டு போட்டீங்க? உங்க பொண்டாட்டி விசிலுக்கு போட்டிருக்காங்களாமே. எங்க பையன் தான் போட்டான். கை நீட்டு காசு வாங்க. ஓ, காசு வாங்குறதுக்காக போட்டீங்க. எவ்வளவு நம்ம டிவிகே சார்பா விஜய் முதல் விஜய்க்காக நம்ம வந்து குடுக்கறோம் எல்லாருக்கும். ஐயா சாப்பிடுங்க நல்லா. ரெண்டு பேர் தான் போட்டாங்க. ஓ, ஒரு ஆளுக்கு தான் பரவாயில்ல. அதான் உண்மையை சொல்றாரு, காசு வாங்கிட்டு அதனால போட்டேன் அப்படின்னு. சரி சரி சரி, அது கரெக்ட். சூப்பர்மா, சூப்பர். நன்றி நன்றி வணக்கம், பார்க்கலாம். நன்றி நன்றி. ராமூர்த்தி. ராமூர்த்தி, எந்த ஊர் நீங்க? இருவாப்பேட்டை. ஓ சரி, ஓகே. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நாங்களா விசில் தான் போட்டோம். விசிலுக்கு தானா? சூப்பர். கையில மாம்பழ சின்னத்தோட வச்சிருக்கீங்களே. நோட்ஸ் போறாங்க, கல்யாண நோட்ஸ். ஓ, அதான் அதை பார்த்தேன். சரி, நீங்க மாம்பழ சப்போர்ட்டர்னு நினைச்சிட்டேன். இல்ல ஓகே நோட்டீஸ், கல்யாணத்துக்கு நோட்டீஸ் போறாங்க. ஓகே, சரி. விஜய் ஜெயிச்சதுக்கு என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? நன்றி நினைக்கிறோம். நல்லது பண்ணுவாரா? பண்ணிதானே ஆகணும். அவரு ஆசை நல்லது. சொல்ற வாக்குறுதி எல்லாம் காப்பாத்துவாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஓகே, உங்களுக்கு பிடிக்குமா அவரை? ஆமா. ஓகே, சரி. இது ஒரு சின்ன அன்பளிப்பு. நீங்க நல்லா சாப்பிடுங்க நைட்டு. சரி. பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். ஓகே. உங்க பேர் என்ன? கண்ணன். ஓகே, இந்த வாட்டி டிவிக்கே வெற்றி பெற்றதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது டிவிகே வெற்றி பெற்றது பெரிய சாதனை. ஓகே. இது வந்து இந்த ரெண்டு அரசாங்கம் ஓகே. அதிகாரிகளை மதிக்கல. ஓகே. அவங்க சலுகைகளை கொடுக்கல. ஓகே. இவங்க சாதிச்சு அதிகாரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணது அதிகாரிகள். ஓ, கட்சிக்காரங்க அவங்க கட்சியில ஓட்டு போட்டாங்க. ஆனா பொதுவா நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் இவங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது. அவங்க தீர்மானம் பண்ணி விஜய் காப்பாற்றுறது அரசாங்க ஊழியர்கள். ஓ, அப்படி பண்ணிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க? உண்மை. ஓகே. ஆனா அவங்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லாட்டி? ஆமா, அதாவது இவ்வளவு காலம் சுதந்திர ஆட்சி, இந்த வாட்டி ஒரு மக்கள் மதிக்காத ஆட்சி. யாரு என்னன்னு தன்னிச்சையா தானா வாங்கி வெட்டாத குளத்துக்கு ஓடாத குளத்தையும் பிரிவாங்க கட்சி. வெட்டாத குளத்துக்கும் வெட்டாத குளத்துக்கும் ஓடாத ரோட்டுக்கும் போடாத ரோட்டுக்கும் ஊழல் வாங்க கட்சி. அப்படிப்பட்ட மக்கள் பார்த்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒழிச்சதான் நாடு. விஜய் எவன் வந்தாலும் மதிச்சிருப்பாங்க. கரெக்ட். சேஞ்ச் வேணும் நம்மளுக்கு, அவ்வளவுதான். மக்களுக்கு வந்து சேஞ்ச் வேணும். அதனால வந்து இந்த ரெண்டு கட்சி இருக்கக்கூடாது. என்ன வளரும் கூடாது. ஓகே, நீங்க வரவேற்கிறீங்க. கூடாதுன்னு. ஓகே ஓகே. இப்போ விஜய் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அரசாங்கத்தினுடைய பங்கு வச்சுதான் நிர்வாகம் பண்ண முடியும். ஓகே. அவர் சொந்த கட்டளை பண்ண முடியாது. நிதிநிலையை வச்சுதான் நிர்வாகம் பண்ணணும். ஓகே. நல்லது பண்ணுவாரு. நல்லது நிதிநிலை. ஓகே. அதுக்கு மோடி உதவி பண்ணணும். உதவி பண்ணணும். அவர் சில திட்டங்கள் போட்டா என்னென்ன திட்டங்கள் போட்டா எப்படி மக்களை அதிகாரிகள் ஆலோசனை பண்ணி இப்படி செஞ்சா செய்யலாமா தன்னிச்சையா செயல்பட முடியாது. அது அதிகாரி ஒரு மாவட்ட ஆட்சியர் அது மாதிரி 36 மாவட்ட ஆட்சியரை சேர்ந்து அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சேர்த்து என்ன இது எவ்வளவு வரி ஏற்றணும், எப்படி செஞ்சா என்ன நிர்வாகம் பண்ண முடியும், இப்படி இது இவ்வளவு கூட்டா இவ்வளவு கொடுக்க முடியுமா, இவ்வளவு கூட்டா இவ்வளவு கொடுக்க முடியுமா, எப்படி செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாமா, சேர்த்தா கொடுக்க முடியுமா, இதெல்லாம் அதிகாரிகளா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பண்ணாதான் முடிவெடுக்கிற. இப்ப நெல் கலக்கிறது அதை தூக்கி கமிட்டி எடுத்து போய் நெல் போட்டு துட்டு ஒண்ணுதான் மொத்த துட்டு. இப்ப எல்லாம் இது கத்தெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தூக்கணும், மூட்டை பிடிக்கணும், கமிட்டிக்கு போகணும், அப்புறம் துட்டு வாங்கணும். என்னென்ன செலவு பண்ண யாரு நாட்டு நடுது களை வச்சது அரைப்பாத்துறது என்னென்ன எடுத்தது நம்ம கூலி கூப்பிட்டோம். இதெல்லாம் யாரு எதிர்த்து தான் இன்னும் எடுக்கணும். ஓகே, பரவாயில்ல. நல்ல ஒரு உதாரணம் சொன்னார் ஐயா. ஐயா, உங்களுக்காக ஒரு சின்ன ட்ரீட் விஜய் சார்பா நம்ம கொடுக்குறோம். அவரு ஆக்சுவலா டிவிக்கு அவரே வாங்க வரும் சார். உங்க பேரு?
என் பேர் ராஜா 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 ஓ ராஜான்றது டிவிக்கு அதான் சொல்றேன். ஓகே, நாங்களும் விஜய் அண்ணா சார்பாக தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். சோ நீங்க உங்களுக்கு கேட்க வேணாம், நீங்க ஆல்ரெடி அவரோட சப்போர்ட்டர் தான். அவரு வந்து நல்லா அரசியல் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தள்ளுபடி பண்ணா போதும். என்ன விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுங்க. உங்க பேர்னா சேட்டு. ஓகே, நீங்க யார் போட்டு போட்டீங்க? நான் விஜய் தான் போனேன். ஓ, விஜய்க்கு தான் போட்டு போட்டீங்க. சூப்பர். அவரு உங்க பேர்னா? அவர் கண்டிக்கிறாப்ல. உங்க பேர் சொல்லுங்க. மணி. நீங்க யார் போட்டு போட்டீங்க? விஜய்க்கு தான். சூப்பர். எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால சார்பா விஜய் அண்ணா சார்பா நமக்கு ஒரு சொல்லியா? ஓகே, எல்லாருமே விவசாயம் தள்ளுபடி ஆகணும் போதும். ஆமா, விவசாயி தள்ளுபடி ஆகணும். ஆமா, வீட்டு மேல பட்டம் ஆகணும் போதும். பாக்கலாம். ஓகே, கலைப்பு நிறைய கோரிக்கைகள் கொடுக்கறாரு சேட் அவர்கள். சோ நம்ம எல்லாத்துமே விஜய் அண்ணா கிட்ட போய் ஒப்படைச்சிருவோம், பண்ண வச்சிருவோம். எல்லாம் ஒரு சின்ன ட்ரீட். 24 ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என் கை காசு போட்டு எங்க ஊர்ல இருந்து நான் விக்கிரவாண்டி கூட்டிட்டு போனேன். வாவ், பரவாயில்லையே, சூப்பர். அப்பெல்லாம் எந்த பொறுப்பும் எதிர்பார்க்கல, அவர் மேல இருக்கிற அன்பு உணர்வுல மட்டும் கூட்டிட்டு போனேன். ஓகே, உங்கள மாதிரி தொண்டர்கள்னாலதான் அவர் இப்ப வின் பண்ணிருக்காரு. எங்க ஊர்ல மட்டுமே போடாதவங்க மொத்த பேர் 700 ஓட்டு, மொத்தம் 600 ஓட்டு. 600ல 300 ஓட்டு போல ஆயிடுச்சு அவருக்கு சூப்பர் மட்டும். சூப்பர். மீதி 300 வந்து 2 கட்சியா பிரிஞ்சு போல ஆயிடுச்சு. ஓ, சூப்பர் சூப்பர். கதம் 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 இதுவே ஆரம்பம். கதம் கதம் இதுவே ஆரம்பம். வந்தவாசி தொகுதி உதயகுமார். என் பேர் செல்வம். மழையூர்ல நான் காய்கறி கடை வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். செல்வம் அண்ணா நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவரு. நமக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லா வேலையும் காய்கறிலாம் இங்கே தான் வாங்குவோம் மலையூர்ல. இப்போ நம்ம டிவிக்கு ஜெயிச்சதுக்காண்டி இங்கே ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தோம். சரி, அவங்களோட ஒப்பீனியனை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நானும் ரொம்ப டிவி நம்ம தளபதியோட தொண்டன் தான் ரொம்ப வருஷமா. இந்த வருஷம் இல்லாம இதுவும் இல்லாம இனி வரும் காலம் தளபதி தான். அடுத்த 60 ஆண்டுக்கும் அவன் 6 மாசம் தாக்குப்பிடி போனான்னு சொல்லுவாங்க. 6 மாசத்துல 60 ஆண்டும் நம்ம தளபதி தான். எந்தெந்தமே தளபதியுடைய தொண்டை இன்னும் மேல மேல வளரணும். ஒரு நல்லா நீங்க நிறைய வேலை இங்க பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? என்னென்ன மாதிரி வேலை எல்லாம் பண்ணீங்க? தளபதி ஜெயிச்ச உடனே நம்ம யாரும் தெரியாது. இதனால எனக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசம். நீங்க எப்படி ஸ்வீட் கொடுத்துட்டு வந்தீங்களோ நான் என்னால முடிஞ்சு அதே மாதிரி எல்லாரும் ஸ்வீட் கொடுத்தேன். இங்க வெடி வச்சேன். சூப்பர். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானும் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் அவர் பேரை வச்சு என் கடை மூலியமா பண்ணணும். நிறைய இல்லாத மூலியமா பண்ணி கொடுக்கணும். என்னால முடிஞ்சு நம்ம பண்ணணும். சூப்பர். அப்படிதான் இருக்கணும். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணணும். சூப்பர். நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். அண்ட் விஜய்க்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். விஜயம் சிஎம் சார். ஓகே, நன்றி நன்றி. வாங்க உள்ள வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பத்மநாபன். ஓகே, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன். ரிசல்ட் என்ன ஜெயிச்சிருச்சு? கண்டிப்பா. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? உண்மையிலேயே அது வருங்காலத்துல பெரிய திருப்பு முனையாக இருக்காது. ஓகே, நல்லா நல்லது நல்லது. மக்களுக்கு கண்டிப்பா 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 வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவாங்களா? கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. சூப்பர். அப்புறம் உங்க ஊர்ல உங்க வீட்ல எல்லாம் எல்லாருக்குமே விசில் தான் படுது. எங்க பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து வந்து இதுக்குன்னே ஓட்டு போட்டுச்சு. எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுச்சு. ஓ, நீங்க விசில் தான் போடணும். ஆமா ஆமா, அப்படிலாம் பண்ணுச்சுங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, நன்றி நன்றி. ஹே गाइस, சோ ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நம்ம டிஸ்ட்ரிபியூட்லாம் நிறைய பண்ணியாச்சு. சோ எங்களோட கருத்து கணிப்பு என்னன்னா, நிறைய பேர் டிவிக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. ஆமா, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் ஓட்டு போயிருக்காங்கன்னா வயசானவங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஓட்டு ரேஷியோலேயே தெரிஞ்சுக்கும். வெறும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியவே முடியாது. ஸோ எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க, வந்தாச்சு, உட்காந்தாச்சு. பட் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு சும்மா கொடுத்துட்டு அப்படியே ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு தான் வீடியோ எடுத்தோம், நிறைய பேருக்கு நாங்க வீடியோ எடுக்கல. பட் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் டிவிக்கே தான் சொன்னாங்க. 1-2 பேர் தான் அந்த மாம்பழம் சின்னம் அந்த மாதிரி சொன்னாங்களே தவிர லைக் அதனாலதான் வின் பண்ணிருக்காரு டிவிக்கே விஜய். எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. மத்தபடி பரவலா ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஏஜ் இது இல்லாம போட்டிருக்காங்க. இது வந்து மாற்றம் அப்படிங்கறத தாண்டி வந்து என்ன ஆகும் கொடுத்தா தானே தெரியுங்கிற ஒரு பேசிக் ஐடியா. ஒரு வீட்ல அட்லீஸ்ட் 2-3 பேராவது போட்டுருக்காங்க. ஆமா, வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு ஒரு விளையாட்டா சொல்ல உண்மையிலேயே இருக்கு அது ஆக்சுவலா. ஓகே, சோ சூப்பரா போச்சு இந்த vlog. நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம். கண்டிப்பா இத பாருங்க, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. விஜய் சார் ஜெயிச்சு பதவி உட்காந்து பெண்ணுக்கு என்ன செய்யறாங்க, மகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். மகளிருக்கு, வயசானவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு இந்த மாதிரி ஊதியோ மாதிரி அந்த மாதிரி வந்த போனது என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க கதம் கதம் இதுவே ஆறு.